இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 20ஆம் திருநாள், ஏகாதசி திதி. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணணும். நிறைய பேருக்கு அதாவது இருக்கிறதுல நிறைய திதிகள் இருக்கிறது, நிறைய பண்டிகைகள் இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமாக எப்போ இந்த கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியும் கரெக்டாக ஏகாதசி திதியும் சேர்ந்து வருதோ அந்த நாளில் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் வழிபாடு செய்வது. மெயினாக சஹஸ்ரநாமம் சொன்னாவே போதும், உங்களுக்கு பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். மெயினாக இருக்கிறதுலே ரொம்ப விசேஷமான பலன்கள் எது கிடைக்குன்னா ஏகாதசி திதி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய உபவாசத்தில் அதில் தான் அடங்கியிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ரைஸ் சாப்பிடக்கூடாது. ரைஸே சாப்பிடக்கூடாதுன்னா ஆனியன், பூண்டு, வெங்காயம்லாம் சாப்பிடவே கூடாது. அப்போ என்ன தான் சாப்பிட்லாம்? ரொம்ப ஏஜ் ஆச்சு, பிபி சுகர்லாம் இருக்குது அப்படின்னா அல்பாகாரம், ரைஸை தவிர்த்துட்டு ஏதாவது ஒரு பலகாரம் பண்ணி சாப்பிட்லாம். இல்லையா ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்டு வெயிட் பண்ணலாம். ஒரு நாள் தானே, அடுத்த நாள் காலையில் துவாதசி, நாளைக்கு காலையில் துவாதசி, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இதை நீங்கள் பண்ண என்ன நடக்கும்னா உங்களுக்கு வைராக்கியம் அதிகரிக்கும். வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் நம்ம பக்கத்தில் கூட அண்டாது, அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இது 2 தடவை கேட்டாவே 2 தடவை சஹஸ்ரநாம சொல்கிறதுக்கான பலன் கிடைக்கும். உங்களால் படிக்க முடியுதோ இல்லையோ தெரியல, அதனால் நானே சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் இந்த புண்ணியமாறு உங்களுக்கு சேரட்டும்னு சொல்லி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புரியாத பல விஷயங்கள் இன்றைய நாள் புரியும். மறைபொருள் ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. ரொம்ப நாள் முன்னாடி காணாமல் போயிருக்கக்கூடிய முக்கியமான போஸ்ட் கார்டோ கொரியரோ இல்லை ஒரு தகவலோ இன்றைய நாள் உங்களுக்கு சேரும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. தைரியமாக இருங்க. எங்கே பிழை நடக்கும்னா எழுத்து பிழை ஏற்படலாம். எல்லாரும் ஒரு செக்கில் சைன் பண்ணும்பொழுது தப்பாக சைன் பண்ணிடலாம், இல்லை வரவேண்டிய தகவலை தப்பாக நம்ம நினச்சிப்போம், இல்லைன்னா கம்யூனிகேஷன் நம்ம வகையிலேருந்து போகக்கூடிய கம்யூனிகேஷன் தப்பாக போகும். மாமாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும், பெருசாக பாதிக்காது. இன்னொன்று, இந்த மாதிரி சந்திராஷ்டமம் அந்த நாள் ஃபுல்லாக தான் வேலை செய்யாது, தைரியமாக இருக்கலாம். ஏன்னா பொதுவாக இந்த கேட்டை நட்சத்திரம் கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 50லேருந்து 52 நிமிஷம் தான் சந்திராஷ்டமமே. அவ்வளோதான் எஃபெக்டிவாக வேலை செய்யும். அந்த டைமில் தான் உடம்புல இன்ஜெக்ஷன் போடுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு குழந்தைக்கு நாளைக்கு காலையில் இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொன்னால் இன்றைக்கி நைட்லேருந்தே அந்த குழந்தை பயப்பட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இன்றைய நாள் ஒரு 52 நிமிஷம் தான் டிஸ்டர்பன்ஸ், வேறு ஒன்றுமே பிரச்சனையே ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். என்ன கொஞ்சம் தடை தாமதங்கள் கொடுக்கும், கன்ஃபியூஷன் கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் கன்ஃபியூஷன் வந்தால் தான் தெளிவு பெற முடியும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அனந்த பத்மநாபன் வழிபாடு பண்ணுங்கள், ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். எழுத்து, ஓவியத்துறை, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். பொருளாதாரத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு ஒரு பெரிய ஒரு லெட்டர் வரப்போகுது. ஒரு பாராட்டு பத்திரமாக இருக்கலாம், இமெயிலாக இருக்கலாம், இதெல்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சந்தோஷம் மிக அதிகமாக இருக்குது. எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. பரமாத்மன் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கிரீன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய நாள். ஏன்னா ருணம், ரோகம், க்ஷத்ருஸ்தானத்தில் அதுவும் ஜேஷ்டா நட்சத்திரத்தில் உட்காந்துருக்க சந்திரன் அப்படின்னா பயங்கரமான வெற்றி. ஏன் வெற்றினா அந்த இடத்துக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு எண்ணங்கள் மூலியமாக கடவுள் டிரான்ஸ்மிட் பண்ணுவான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல, உங்கள் தலையில், உங்கள் பிரெயினில் ஒரு சிம் இருக்குது. அந்த சிம் கார்டு சம்டைம்ஸ் வேலை செய்யாது, அதனால் சம்மந்தமில்லாமல் பேசிகிட்டு இருப்போம். அந்த சிம் கார்டுக்கு கரெக்டாக சிக்னல் கிடச்சிதுன்னா நீங்கள் பேசுகிறது என்ன இருக்கோ அதுதான் எல்லாருக்குமே பிடிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த சிம் கார்டுக்கு ஃபுல் சிக்னல் கிடைக்கும். எங்கேருந்து கிடைக்கும்னா சாக்ஷாத் பெருமாள் மூலியமாக வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூவராகர வழிபாடு பண்ணுங்கள். எந்த போட்டியாக இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. பல நல்ல காரியங்கள் நடக்கும். எதையுமே விட்டு கொடுக்காம நின்று போராடி அடித்து ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம்.
கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பாட்டு, நடனம், இசை, நாடகம், கச்சேரி, கலைகளில் பெரிய ஆர்வம். கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். யாருக்குமே நடக்காத பல காரியங்கள் நமக்கு நடக்கும். ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம், மன வலிமை அதிகரிக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது தாராளமாக நடக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நம்ம பிளான் பண்ணால் போகிறது கண்டிப்பாக நடந்துடும். அமோகமான நாளாக இருக்க பொழுது மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். எல்லா காரியங்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஒரே விஷயந்தான், இது பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான், அது முடிஞ்சிடும், அவ்வளோதான். வேறு கன்ஃபியூஷனே கிடையாது. மெயினாக பெருமாள் வழிபாடு, கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புரோகிதர்களுக்கு, மெயினாக கணக்கு சார்ந்த எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு பெருமாள், அதாவது பெரிய ஒரு வழிபாடின் மூலியமாக சந்தோஷம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும். யூ வில் பி ஹைலி ப்ராக்டிக்கல் இன் நேச்சர். அதாவது யாருக்குமே அந்த ப்ராக்டிக்கல்னஸ் வராது. சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. சப்ஜெக்ட் என்னன்னு மட்டும் வரமாட்டாங்க. இது அப்படியாச்சா, இது இப்படியாச்சா, அதுக்கப்புறம் நான் அங்கே போனேன்னா பஸ் ஏறினேன்னா என்ன சப்ஜெக்டு என்ன மேட்ருன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. நிறையா பேர் பார்த்திங்கன்னா இதுதான் பிரச்சனை. ஆனால் சொல்கிற விஷயத்த 2 லைனில் சுருக்கமாக நறுக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைய நாள் நீங்கள். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே திருவள்ளுவர் மாதிரி மூளை, பயங்கரமான மூளை இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் உலகளந்த பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். சந்திரன் நின்ற நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம். ரொம்ப நாள் முன்னாடி எனக்கு இந்த கில் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணும், புக்குங்கிறக்கூடிய ஒரு கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணும், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நடக்கலை எனக்கு. ஆனால் இப்போ இன்டர்வியூ கால் லெட்ரு வந்திருக்கு, நான் அட்டன் பண்ணால் ஜெயிப்பேனா. ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சுது, செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சுது, இப்போ நான் 6வது ரவுண்டில் இருக்கேன். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடக்கும். அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாள் ஒரு பெரிய ஆனந்தம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க, அந்த விஷயம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கும். ஃபோனில் மணிக்கணக்கில் மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஜாலியாக மனம் விட்டு பேசக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. அமோகமான நாள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துலையுமே இன்றைய நாள் நீங்கள் பேசினா போரும் ஜெயிச்சிடும். பேச்சு திறமைங்கிறது எல்லாருக்கும் வராது. இன்றைய நாள் உங்களுக்கு அந்தளவுக்கு நன்னா இருக்குன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் நின்ற நட்சத்திரம் புதன். கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன். திரிகோணத்தில் புதன் வக்ரம். திரிகோணத்தில் சூரியன். திரிகோணத்தில் சனி. நினச்சிங்கன்னா போகிறது நடந்துடும். அதாவது ரொம்ப நாள் முன்னாடி அப்பா மூலியமாக வர வேண்டிய இல்லை அப்பாவுக்கு நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நடக்கலைன்னா இன்றைய நாள் நீங்கள் பேசுனீங்கன்னா நடந்துடும். காசு பணம், அரியர் பணம், பாக்கிகள் அதெல்லாம் இன்றைய நாள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக இன்றைய நாள் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள். பேச்சு திறமையினால் எல்லாரையுமே இன்றைய நாள் நீங்கள் ஆக்கர்ஷிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் பதவி உயர்வுகள் வரும். நிறைய பேருக்கு மூத்த பெண்கள் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தேவையில்லாத மனக்கசப்புகள், கிளேஷங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஓயும். ரொம்ப முக்கியமான ஒரு நட்பு நமக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. எதுலேயுமே கவலை வேண்டாம்ங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். நினைத்தால் போதும் அதை முடிஞ்சிடும். அதனால் நிறைய நல்ல விஷயங்களும் அபாரமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வேண்டிய எண்ணங்கள் நிறைவேறும். எந்த விஷயம் நடக்கலை, ரொம்ப தள்ளி போயிருக்கு, முடியுமான்னு தெரியல அப்படின்னா இன்றைய நாள் நடக்கும். சில பேருக்கு நரம்பு ஸ்கின்ல சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகும். நைட் நேரம் தூக்கமின்மையினால் கொஞ்சம் பாதிப்பு, ஏதோ எண்ணங்கள், சம்மந்தமில்லாத எண்ணங்கள், சின்னதாக டிப்ரெஷன் இது எல்லாம் வரும். ஆனால் இன்றைய நாள் அதெல்லாமே தூக்கி வீசிட்டு உங்களுக்கு வேண்டியது எல்லாமே அனந்த சைனன் பள்ளி கொண்ட பெருமாள் அவரை பிடிச்சோன்னா போகிறோம். எந்த நெகட்டிவிட்டியும் வராது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. உபவாசம் பண்ணுங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் டார்க் கிரீன் கலர். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய லாபம் வெயிட்டிங்னு சொல்லலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டம்,
எதிர்பாராத லாபம். உங்கள் பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவர்கள் மூலியமாக லாபம். உங்கள் மாமா மூலியமாக ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, ஒரு முக்கியமான விஷயம் நடக்கிறது, இவ்வளோ நாள் நடக்காத ஒரு அழைப்பு உங்களுக்கு வரும். எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியாது. ரொம்ப நாள் முன்னாடி நடந்திருக்க வேண்டியது நடக்கலை, உங்களை கூப்பிடல, ஆனால் இப்போ நடக்கும். பெரிய ஒரு பொறுப்பு வரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நிறைய சந்தோஷம். இன்றைய நாளை பற்றி உங்கள் மேலே அவ்வளோ பாசத்தை காட்டுவாங்க எல்லாருமே. நீங்கள் மட்டும் தனியாக ஜொலிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி, அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு நிமிஷமும் ஒரு டைமுமே நம்ம ஏன் பண்ணுறோங்கிற கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அந்த கன்ஃபியூஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். ராகு எப்போ உங்கள் ராசி லக்னத்துலேருந்து வெளியே போகிறாரோ அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. ராகுவை உடைக்கிறதுக்கான ஒரு தெய்வம் யாருன்னா பூவராக சுவாமி. சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம எந்த இடத்துல பீரோவை வைக்கிறீங்களோ, கும்பத்தில் பிறந்தவங்க, துலாத்தில் பிறந்தவங்க, மிதுனத்தில் பிறந்தவங்க தயவுசெய்து கேளுங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் எந்த இடத்துல நீங்கள் பீரோ வைக்கிறீங்களோ, வார்ட்ரோபை வைக்கிறீங்களோ, அந்த இடத்துல பூவராக சுவாமியுடைய ஸ்டாச்சுவை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இந்த ராகுனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அகலும். நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாக்ஷாத் அந்த பெருமாளுடைய அனுகிரகம், ஸ்ரீரங்கம் ரங்கபிரானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் முழு தைரியத்தை கொடுக்குறார், தன்னம்பிக்கையை கொடுக்குறார். நம்ம என்ன பண்ணணும்னு முயற்சி செய்கிறோமோ அந்த முயற்சியை ஈஸியாக செய்து முடிக்கிறார். தடையே இல்லாமல் அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை கொடுக்குறார். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதனால் கரெக்டான மருந்து மாத்திரை எடுத்து நீங்கள் சரியாயிடுவீங்க. நிறையா பேருக்கு இந்த நாள் நிறைய ஆலய வழிபாடுகள் செய்யக்கூடிய, ஏகாதசி உபவாசம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நினச்சிங்கன்னா போகிறது நடந்துடும். எந்த ஒரு கவலையும் இல்லை. பர்ஃபெக்டாக நினச்சது என்னவோ அது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.